உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி, இந்த ஊழியம் உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய உதவினாலும் உங்களுடைய பொருள் உதவினாலும் உலகெங்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஹோப் டிவியின் வாயிலாக உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு அனுப்பும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய டீம் பைபிள் ஒர்க்கர்ஸ் உங்களுக்காக அனுதினம் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். எங்களோடு கூட ஊழியத்திலே நீங்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஊழியத்திலே 3 காரியம் சொல்லப்படுகிறது. போ, அனுப்பு அல்லது கொடு. இதிலே நீங்கள் எங்கு பங்கெடுத்தாலும் இறைவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தம் இந்த தலைப்பின் கீழாக நல்ல சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளின் சத்தியத்தின் தலைப்பு மனாசே. யோசுவா 17ஆம் அதிகாரம் 12-18 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற சத்தியத்தை நாம் சீராக படிக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருப்பதை போல இருக்கிற ஒரு மனநிலை உள்ள ஒரு மனிதன், நேற்று செய்த காரியத்தை எண்ணி வருந்தி இல்லாவிட்டால் பெருமை பேசி அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளை என்ன நடக்குமோ என்பதை யோசித்து கொண்டே நேற்றையும் கழித்தவர் இன்றையும் கழித்து கொண்டிருக்கிற 3வது மனநிலை உள்ள மனிதனையும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். 12 கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவர்களை 40 வருடங்களாக வனாந்திரத்திலே வழிநடத்தி அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்த ஆண்டவர் அந்தந்த கோத்திரங்கள் என்னென்ன விரும்பினதோ அதை அவருடைய இல்லத்துக்கு, அவங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்றாற் போல பங்களித்தவர். மனாசே கோத்திரத்துக்கு என்ன செய்தார்? மனாசே கோத்திரத்துக்கு அவர்களுக்கான ஒரு இடம் அவளுக்கு கொடுக்கப்பட்டதா, இல்லை கிடைச்சிச்சா? நடந்தது என்ன? வரலாறை நாம் படிக்கும் பொழுது அது மிகவும் நமக்கு தெளிவாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் இப்படி என்று சொல்லி பிரித்து கொடுத்து அதை சீர்படுத்தி பண்படுத்தி நிலப்படுத்தின கோத்திரங்கள். மனாசே கோத்திரத்துக்கு நடந்தது என்ன? அவர்களுக்கு முழுமையாய் இடமும் சுதந்திர வீதமும் கிடைச்சிச்சா? நம்முடைய வாழ்க்கையில் மனாசே கோத்திரத்தை போல நாமும் முழுமை பெறாமல் இருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். யோசுவா 17ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வரை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சத்தியம் வெளிப்படுகிறது. மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களில் குடிகளை துரத்திவிடக்கூடாமல் போயிற்று. கானானியர் அந்த சீமையில்தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். என்ன படித்தோம்? காலேப் 85 வயதாகும் பொழுது யோசுவாட்ட கேட்குறாரு, என்னை அனுப்பிவிடும், ஆசீர்வதித்து அனுப்பிவிடும், அந்த சிகரங்களை நான் ஒன்றுலாமாக்கி அங்கே இருக்கிற ராட்சதர்கள், ஒரு காலத்தில் பார்த்து பயந்தவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம வெட்டுக்கிளி போல் இருந்தோம். இன்றைக்கி அவங்கள எங்கள் கையில் விட்டுருங்க.
என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர்களை ஜெயித்து துரத்தி அந்த இடத்திலே நாங்கள் குடியேறுவோம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் மனாசே கோத்திரத்தில் அங்கே இருக்கிறவங்கள துரத்த முடியல. அங்கே ஏற்கனவே இருந்தவங்க வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். முதலாவது ஒரு காரியத்தை நாம் படிக்க வேண்டும். முழுமையற்ற கீழ்ப்படிதல். முழுமையற்ற கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன? இல்லை முழுமையான கீழ்ப்படியாமை அப்படின்னா என்ன? வார்த்தை மாத்திரம்தான் மாற்றி போடுறீங்க பாஸ்டர், எல்லாமே பாதி கிணற தாண்டுற அர்த்தம்தான். அப்படின்னா என்ன? பாதி கிணறு மாத்திரம் தாண்டினா போதுமா? மீதி கிணற தாண்டாமல் இருந்தோம்னா நம்ம எங்கே போவோம்? அடுத்த பக்கம் போக மாட்டோம். கிணத்துக்குள்ளே ஒரு படி வைத்தாலும் சரி, 99 படி வைத்தாலும் சரி, தண்ணியில் தான் விழுவோம். இந்த மனாசே இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர்களால் துரத்தி விட முடியவில்லை. அங்கே எதிரிகள் வளரதான் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்க தேசத்திலே ஒரு முழுமையான ஹீரோ என்று சொல்லுகிறவர் மெக் ஆர்த்தர், டாக்லஸ் மெக் ஆர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். இவர் வெள்ளை மாளிகையில் பதவி வகித்தாரா, அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஆனால் அவர் ஒரு காரியத்தை சொன்னார். போரிலே வெற்றிக்கு மாற்றாக ஒன்றும் இல்லை. There is no substitute for victory, but there is an alternative which is defeat. வெற்றிக்கு ஈடாக அடுத்தது ஒன்றும் இல்லை, ஆனால் வெற்றிக்கு எதிர்மறையாக தோல்வி இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, போர்னா 2 தான், வெற்றி அல்லது தோல்வி. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். மனாசே கோத்திரத்தார், இந்த கானானியர்கள் ஏற்கனவே அங்கே இருக்கிறாங்க, அவர்கள் அங்கே இருந்துட்டு போகிறாங்க என்று சொல்லி அவர்களை விட்டுவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர்கள் மிகவும் மிகவும் கவனமாக கீழ்ப்படியவில்லை. ஒரு நிலத்தில் ஊடு பயிராக நிறைய பயிர் வளர்க்கலான்னு சொல்லி இப்போ வேளாண் கல்லூரியில் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் சில விதைகள், சில செடிகள், சில மரங்கள் இருக்கும் பொழுது வேறு மரங்கள், சில செடிகள் வைக்க முடியாது என்ற ஒரு வரைமுறையும் இருக்கிறது. இங்கே மனாசேவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த கோத்திரத்தார் கானானிய கோத்திரத்தாரை துரத்தவில்லை, அவர்களும் வளரட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முழுமையாக அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன நினச்சாங்களாம், சரி இன்னைக்கு ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, ஒருவேளை நாளைக்கு மனசு மாறிடலாம், இவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக இந்த கோத்திரத்தார் இருந்திருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன யோசிக்கிறோம்? மனாசே கோத்திரத்தார் என்ன பார்க்கிறாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மனாசே கோத்திரத்தை போல இருக்கிறீங்களா? உங்கள் தேசத்தில் இருக்கிற கானானியர்களை நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்களா?
உங்களை அடிமைப்படுத்துகிற கானான் எது? உங்களுடைய இருதயத்தை அடிமைப்படுத்துகிற கானான் எது? உங்கள் வீட்டை அடிமைப்படுத்துகிற கானானின் பழக்க வழக்கங்கள் எது? இன்று இயேசு அதை உங்களிடத்திலிருந்தும், உங்களுடைய இருதயத்திலிருந்தும், உங்களுடைய குடும்பத்திலிருந்தும், உங்களுடைய வீட்டிலிருந்தும் துரத்தும்படி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். கானானியர்களை துரத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் சீராட்டப்பட்டார்கள். யோசுவா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது மிகவும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு இளம் தம்பதிக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுனால அவங்க ஒரு புலிக்குட்டி எடுத்து வளர்க்குறாங்க. அந்த புலிக்குட்டியும் அந்த வீட்டில் தான் வளருது, குழந்தையும் அங்கே தான் வளருது. இந்த குழந்தையும் அந்த புலிக்குட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நல்லா பழகுறாங்க, வளர்கிறாங்க. நாட்கள் கடந்து போகிறது. கணவர் ஒரு நாள் வீட்டில் இருப்பார், மனைவி வேலைக்கு போவாங்க. மனைவி ஒரு நாள் வீட்டில் இருப்பாங்க, கணவர் வேலைக்கு போவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் கவனிக்கும் பொழுது இந்த புலிக்குட்டி அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்குச்சு. திடீரென்று ஒரு நாள் அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, வேலைக்கு போயிட்டாங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்குது. இந்த புலிக்குட்டி குழந்தையினுடைய ஒரு விரலை கடிச்சிருச்சு. அந்த ரத்தம் நாக்கில் பட்ட உடனே இதுக்கு டேஸ்ட் பிடிச்சி அந்த கட்டை விரலை கடித்து சாப்பிட ஆரம்பிக்குது. குழந்தை சத்தம் போடுகிறது. சுற்றி இருக்கிறவங்களாம் வராங்க, புலியினால் பயப்படுறாங்க. இந்த புலி சவுண்டு அதிகமாக அடிக்குது. அந்த கை விரலை ஒன்று ஒன்றா கடிச்சிட்டு போலீஸ்லாம் வந்து காப்பாற்றினாங்க. அந்த பையன் இன்னமும் டெக்சாஸ் மாகாணத்தில் வளர்ந்துட்டுருக்கான். ஒரு சில விரல்கள் அவனுக்கு இன்னமும் இல்லை. நீங்கள் எதுவுமே செய்திட முடியாது, எல்லாம் நல்லா தான் போகும்னு சொல்லி காட்டு மிருகத்தை கொண்டு வந்து வீட்டிலே உங்களுடைய வளர்ப்பு செல்ல பிராணியாக வளர்க்குறீங்களா? நீங்கள் இந்த பாவம் ஒன்றும் பெருசாக ஆயிராதுன்னு சொல்லி நினச்சி அந்த பாவத்தை ஊட்டி வளர்க்குற சூழ்நிலையை உங்களுடைய எண்ணத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்துறீங்களா? நீங்கள் எந்த பழக்கத்தை பழகினாலும், நாங்களாம் யார் தெரியுமா, ஒரே நாளில் இத்தனை சிகரெட் எல்லாம் அடிக்க முடியும், ஒரே டைமில் இவ்வளோ பாட்டில் சாராயம் எல்லாம் குடிக்க முடியும்னு சொல்லி விளையாட்டுக்காக சவாலுக்காக ஆரம்பித்த பழக்கங்கள், என்னால் அதை அடிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி தொடங்கினவங்க இன்னைக்கு அந்த பழக்கத்தினால் அடிமையாக இருக்கிறார்கள். பாம்புக்கு எத்தனை முறை பால் வார்த்தாலும் அதனுடைய குணத்தை அது மறக்காதுன்னு சொல்லுவாங்க. பாவத்தை நீங்கள் எவ்வளவு பாலிஷ் போட்டாலும் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கௌரவ குடிகாரர்கள், பண்டிகைக்காக குடிக்கிறவர்கள், அந்தஸ்துக்காக குடிக்கிறவர்கள், எப்படின்னு எதை வேணால் நீங்கள் சொல்லிகிட்டே போங்களேன். இன்னைக்கு தீய பழக்கங்களுக்கு குடிக்கி அடிமையாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, முதலாவது அது ஒரு விளையாட்டாக தொடங்கி
அது ஒரு போட்டியாக வைத்து அதோடு பழகி பழகி அதை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் அதற்கு அடிமையாய் மாறிவிட்டார்கள். கானானியர்கள் வளர ஆரம்பிக்கிறாங்க. 16ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வளர்ந்து பெருசுனால மனாசே புத்திரர் அந்த கோத்திரம் அவர்களை துரத்த முடியாத அளவுக்கு அவங்க மேலே பயம் வந்துருச்சு. நிறைய சமயத்தில் நான் இதை பார்த்து கொள்ள முடியும், இதையெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இதோடா இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் எப்படி நம்ம எது பேசினாலும் சரி, இதையெல்லாம் நாம் மனதுக்குள்ளாக கவனமாய் வைத்திருக்க வேண்டும். நாங்களாம் 10 கேர்ள் ஃப்ரெண்டோட நாங்கள் இருந்தவங்கப்பா. பாவத்தை குறித்து மேன்மையை பாராட்டுகிற எந்த நபராக இருந்தாலும் சாத்தான் அதை கேட்டுக்கிட்டே இருந்து அவர்களை அந்த பாவத்துக்கு அடிமையாக்குகிறான். நம்ம எல்லாம் பிறக்கும் பொழுதே பாவம் செய்கிறவர்களாகவே பிறந்துட்டோம். சொல்கிறாங்களா இல்லையா? வாங்க உங்களுக்கு பிளட் ப்ரொஃபைல் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் யாருக்காவது சுகர் இருக்குதா? எங்கள் வீட்லேயும் சுகர் இருக்குங்க, எங்கள் கிச்சன்லேயும் சுகர் இருக்குதுங்கன்னு நம்ம சொல்லுவோம். எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. லட்டை பாருங்கள், சாப்பிடாதீங்க. காஃபி குடிங்க, சர்க்கரை போடாதீங்க. இப்படி சொல்லி இவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இவருடைய எண்ணத்துக்குள்ளே எப்படியாவது நான் கொஞ்சம் சுகராக சாப்பிட்ணும், கொஞ்சம் சர்க்கரையாக சாப்பிட்ற எண்ணத்தை இவரே வளர்த்து விட்டு அது பயம் என்ற ஒரு காரியத்துக்குள்ளே கொண்டு போகிறதை நான் பார்க்குறோம். ஆனால் வேதம் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மனாசே புத்திரர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கானானியர்கள் இருக்கட்டும்னு நினச்சி அவங்க நமக்கு வரி செலுத்தட்டும்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாச்சு. மனாசே கோத்திரத்தார் அவளை பார்த்து பயந்து போயிட்டாங்க. கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பாவமாய் இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பெருமை. 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அது வெளிப்படுகிறது. நாங்களாம் யார் தெரியுமா? நாங்களாம் எலஞ்சுவேட் அம்மையாருடைய பேரப்பிள்ளைங்க. நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் யார் பேசினாலும் சரி, மனாசேவுடைய மக்களுடைய நிலைமை தான் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எங்கள் தாத்தாலாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழியாக எகிப்திலிருந்து நாங்கள் புறப்பட்டு வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து கானானுக்கு வந்து இப்போ நாங்கள் இருக்கிறோம். பெருமை மாத்திரம் பேசி ஆண்டவரோடு நெருங்கி இருக்காத பொழுது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. லூசிஃபரும் அதான் பேசினாப்புல, ஏன் இயேசுக்கு தான் நீங்கள் வணக்கம் செலுத்தணுமா, எனக்கு செலுத்தக்கூடாதா? இப்படி பேசி பேசி லூசிஃபராக மாறி சாத்தானா மாறி அங்கிருந்து தள்ளப்பட்டார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கணும்னு சொன்னால், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை.
ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3:13-14. யார் சொல்றா தெரியுங்களா? பவுல். மூன்றாம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுல். ஆசிய கண்டத்தை முழுவதுமாக ஊழியம் செய்த பவுல். ஐரோப்பா கண்டத்துக்கும் மிஷனரி பயணங்களை செய்த பவுல். அமெரிக்க தேசத்துக்கு ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை அனுப்பின பவுல். வேதத்திலே ரோமர்கள், கொரிந்தியர்கள், கலாத்தியர்கள், எபேசியர்கள், பிலிப்பியர்கள், கொலோசியர்கள், தெசலோனிக்கேயர்கள், தீமோத்தி மக்கள், தீத்து மக்கள், எபிரேயர்களுக்கு ஊழியம் செய்த பவுல். இந்த எல்லா மக்களுக்கும் நிருபங்களை எழுதிய பவுல். வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே மிகவும் அதிகமான புத்தகங்களை எழுதிய பவுல் என்ன சொல்ல தெரியுங்களா? நான் பாவியிலும் பிரதானமான பாவி என்று சொல்லுகிறார். பெருமை பெரிய ஒரு பகையாக ஆண்டவருக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாக நிற்கிறது. இதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. பவுலை போல மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமை எல்லோரையும் வீழ்த்த செய்யத்தக்கதான ஒரு பாவம் என்பதை மறந்து போகக்கூடாது. தாழ்மை குறித்து ஒரு பெரிய பிரசங்கியார் நல்ல பிரசங்கத்தை அதற்கான ஆயுதத்தை அவர் எடுத்து வச்சார். அவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பார், அந்த பிரசங்கத்தை கொண்டு போவார். இன்றைக்கி எப்படியும் ஒரு 10,000 பேர் வரப்போகிறாங்க, நான் இங்கே பேச போகிறேன். அன்றைக்கி 8,000 பேர் தான் வந்தாங்க. ஓகே, அப்போ நம்ம அடுத்த முறை பேசுவோம், அடுத்த முறை பேசுவோன்னு சொல்லி தாழ்மை குறித்து பிரசங்கத்தை செய்து ரெடி பண்ணி வச்சார். ஆனால் ஒரு நாளும் பண்ண முடியல. இன்னொரு சர்ச் மெம்பருக்கு நம்முடைய திருச்சபையிலே மிகவும் தாழ்மையான மனிதர் என்று சொல்லி மெடல் கொடுத்தாங்களாம். அதை திருப்பி வாங்கிட்டாங்களாம். ஏன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை கழுத்தில் போட்டுன்னு வருவாரான் சர்ச்சுக்கு. எப்பா, நான் யார் தெரியுமா? தாழ்மையான மனுஷன். மெடல் கொடுத்துக்கிறாங்க. வா, ஃபோட்டோ எடுப்போம், வா. வெப்சைட்டில் போட்டுறேன்ன, என்னை டேக் பண்ணிடு. சர்ச்சு பார்த்துச்சு, சரி இதுக்கு ஒத்து வர மாட்டார் போலன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. நமக்கு தெரியும், ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஒருத்தவன் ரொம்ப தாழ்மையாக ஜெபம் பண்ணா, ஒருத்தவன் பெருமையாய் நான் அவனை போல இவனை போல இல்லைன்னு சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். யாரோட ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். நீதிமொழிகள் 29:23, நீதிமொழிகள் 11:2, நீதிமொழிகள் 16:18 இவை எல்லாமே பாவத்தை சுட்டி காட்டுகிறது. அது பெருமையான பாவத்தை சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம், கீழ்ப்படிவோம், பெருமையை தூக்கி எறிவோம், கானானை விரட்டணிப்போம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பாவத்துக்கு நாங்கள் சமரசம் செய்து அதை சீராட்டி பாராட்டி வளர்க்காதபடிக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பாவத்தை சுட்டெரிக்க நீதியின் சூரியனாகிய இயேசு எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிரகாசிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒரு உள்ளங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.